ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மாடி தோட்டத்துக்கு தேங்காய் நார் கழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய கோகோ பீட் இந்த பவுடர் அது அவசியமா? அது இருந்தால் தான் மாடி தோட்டம் தொடங்க முடியுமா? இல்லை இந்த மாடி தோட்டத்தில் இதோட பங்கு என்ன? ஏன் இதை பற்றி எல்லாரும் அடிக்கடி பேசுகிறாங்க? இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் தேங்காய் நார் கழிவு சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம், அதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரீசன் இந்த தேங்காய் நார் கழிவு மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு மொதல் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மாடியிலையோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை எவ்வளோ உயரத்தில் கூட நம்ம மண்ணை வைக்கும்போது அதோட ஃபுல் வெயிட்னால பில்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது செம்மண் ஒரு 10 கிலோ நம்ம கொண்டு போய் ஒரு 2 தொட்டியில் வைக்கிறதுக்கும் அதே 10 கிலோக்கு ஈக்குவலான கோகோ பீட்டை ஒரு 10 தொட்டியில் வைக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது தேங்காய் நார் கழிவு யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, இதோட ஒரு நல்ல இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டில் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது இப்போ நார்மலாக ஒரு செம்மண்ணும் வச்சு உரமும் போட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது 2-3 நாள்லேயே இறுகி தண்ணி உடனே இதாயிரும். இந்த தேங்காய் நார் கழிவு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற பாட்டி மிக்ஸ் தண்ணி அப்படியே உரித்து அப்படியே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், டக்குன்னு இறக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வேர் சீக்கிரம் ட்ரை ஆகாமல் அந்த மாய்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். இதுதான் இதில் உள்ள ரெண்டாவது நல்ல விஷயம். இன்னும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெறும் தேங்காய் நார் கழிவு மட்டும் வச்சு செடி வைக்கலாமா அப்படின்னா கட்டாயம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த சீட்லிங் ட்ரே இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இல்லை ஒரு பேப்பர் பேக்கில் கப்பில் சீட் போட்டு வச்சு சாப்லிங் எடுத்து நடுவோம்ல, நாற்று எடுத்து, அந்த மாதிரி அந்த குட்டி க்ரோ பேக்கு குட்டி சீலிங் ட்ரேயில் யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம தேங்காய் நார் கழிவு போடலாமே தவிர, தொட்டியில் ஒரு பெரிய பாட்டுக்கு நம்ம பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணுற போது தேங்காய் நார் கழிவு மட்டும் இல்லாமல் அது கூட செம்மண், மண்புழு உரம், தொழு உரம், அந்த மாதிரி எல்லா மென்யூரும் சேர்த்து தான் நம்ம கலந்து வைக்கணுமே தவிர வெறும் தேங்காய் நார் கழிவு மட்டும் வச்சு ஒரு கார்டன் செட்டப் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அன்லெஸ் இந்த தண்ணியில் மட்டுமே வச்சு இந்த ஹைட்ரோபோனிக் பிளான்ட்ஸ் வெரைட்டிலாம் இருக்கும், அதை நம்ம சாயில்லெஸ் பிளான்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இதுக்கு வேணால் கோகோ பீட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாயிலில் இது வாட்டரில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த மாடி தோட்டத்தில் இந்த கோகோ பீட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, வெறும் செம்மண் போட்டால் இறுகிரும், இல்லை மற்ற ஏதாவது போட்டால் அப்படியே ஒரு மாதிரி கல் முள்ளும் கட்டியும் முட்டியுமா இருக்க மாதிரி இருக்கும். அதோட மண்ணோட ஸ்ட்ரக்சர் ஈவனாக யூனிஃபார்மாக இருக்காது. இந்த கோகோ பீட் யூஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம இந்த முள்ளங்கி, பீட்ரூட் அந்த மாதிரியான மண்ணுக்கு கீழே உள்ள காய்கறிகள் விளைவிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ப்ளஸ் இந்த செம்மண்ணில் போட்டு இருக்கும்போது வேரல்கள் நோயெலாம் வருது. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வேர் நல்லா க்ரோத் ஆகி அது நல்ல பிளான்ட் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. அது காயற்பித்துன்னு சொல்லக்கூடிய கோகோ பீட் தனியாக இல்லாமல் நம்ம பாட்டி மிக்ஸில் சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரியான பலன்லாம் நமக்கு தருது. இப்போது நான் புதுசாக இப்போ தான் மாடி தோட்டம் தொடங்குறேன், எனக்கு இந்த கோகோ பீட் எப்படி வாங்க அப்படின்னு தெரியாதவங்க ஆன்லைன்லேயே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லேயே இந்த கோகோ பீட் அதாவது அந்த தேங்காய் நார் கட்டியை தேங்காய் நார் கழிவை கம்ப்ரெஸ் பண்ணி பிரிக்கு மாதிரி, அதாவது கட்டியாக இருக்கும், அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உதிரியாக அது எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு ஒரு சாயில் மாதிரி கிடைக்கும். இதை வாங்கி நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நம்ம ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஹோல்சேல் மேனுஃபேக்சர்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன் இதை வாங்கி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோகோ பீட்லேயே, அதாவது கம்ப்ரெஸ்டு அந்த கட்டிலேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று அதிக காரத்தன்மை உள்ளது, இன்னொன்று குறைஞ்ச காரத்தன்மை உள்ளது. நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம குறைஞ்ச காரத்தன்மை உள்ளதை கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை எதுக்கு டவுட்டு, வாங்கிட்டு வந்தோடனே இந்த கட்டியை ஒரு பக்கெட் தண்ணியில் ஊற வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து போட்டோம்னாலே அதோட காரத்தன்மையெல்லாம் குறைஞ்சி நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அது ஓரளவு பிஹெச்சை மாற்றி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி செடிக்கு க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வாஷ்டு கோகோ பீட்டை நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த கோகோ பீட் பார்த்தோன்னா ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி இல்லைங்க, நம்ம ஓரளவு நம்ம அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கேவும் நல்ல ஹை குவாலிட்டி கட்டிகள்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிராஃப்ட் சீடு நிறைய கம்பெனி நல்ல நல்ல செல்லர்ஸ்லாம் விற்கிறாங்க. பக்கத்தில் உள்ள நர்சரியில் கூட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட அவங்க 5 கிலோ கட்டி, 10 கிலோ கட்டி அந்த மாதிரிலாம் நமக்கு நம்மளோட தேவைக்கு தகுந்தா போல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம பாட்டிங் மிக்ஸுக்கு எப்படி பக்காவாக அந்த கோகோபீட்டை யூஸ் பண்ணுறது, ஃபுல்லாக கோகோபீட் யூஸ் பண்ணுறதா என்ன, இல்லை அதோட ரேஷியோ என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.